ஆராதிக்க போகிறோம். நம் மத்தியிலே மேல்மருவத்தூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சுனில் கிதியோன் அவர்கள் நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஆராதனையை சில மணி துளிகள் ஏறெடுப்பார்கள். நாம் ஒன்று சேர்ந்து அவரோடு சேர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி வரவேற்போம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க ஆமேன்ட்டு. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நின்று சில நேரங்கள் கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு எழும்பா. ஆமென். Thank you Jesus. அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று இந்த அருமையான இந்த மகிழ்ச்சியான நாளில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக ஆண்டவரை கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் உயர்த்த போகிறோம். நம்மை நினைத்த தெய்வம், நம்மை மறவாமல் நினைத்த கர்த்தர், நம்மையும் நம்முடைய குடும்பங்களை நினைத்த கர்த்தர், இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து, கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்த விதங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லலாமா? எல்லாரும் அப்படி ஆண்டவர் கொஞ்ச நேரம் உயர்த்தலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்க குடும்பத்தை பாதுகாத்தீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் அப்பா, எத்தனையோ பிரச்சனைகள் தகப்பனே, எத்தனையோ கண்ணீரின் பாதையில் நடந்து வந்தோம் ஆண்டவரே. எல்லா நெருக்கத்திலும் நடத்தி வந்தீங்களப்பா. எல்லா விதமான நெருக்கத்தின் பாதையில் எங்க கூட இருந்தீங்களப்பா. எல்லாரும் ஆண்டவர் அப்படியே துதிக்கலாமா? ஸ்தோத்திரப்பா. மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மை நன்றியோடு மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. மை நன்றியோடு மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை சுவாமி. எங்களை நேசிக்கிறதற்கு, எங்களை விசாரிக்கிறதற்கு, எங்களை போஷிக்கிறதற்கு உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லையப்பா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கெட்டு போகணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி எங்களை ஆண்டவரே கேவலமாய் ஏளனமாய் பரியாசம் செய்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்கள் தலையை உயரச் செய்தவர், எங்கள் தலையை நிமிர செய்தவர், ஓ எங்களை கீழாக்காமல் ஆண்டவரே மேலாக்கின தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராஷகதடரமமமம. வேதம் சொல்லுகிறது ஆமென், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வருகிறவர், அவரை உயர்த்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அப்பான்னு நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இறங்கி வருகிறவராய், இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய், நம்மை விடுவிக்கிற தெய்வமாய், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வமாய், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தெய்வமாய், நம் கண்ணீரை துடைக்கிறவராய், நம்முடைய நிந்தைகளை, பாடுகளை, அவமானங்களை மாற்றுகிறவராய். ஓ இந்த காலை வேளையில, இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில நீங்கள் உயர்த்தும் பொழுது, இயேசுவே தகப்பனேன்னு நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்கள் அருகில வந்து, உங்கள் அருகில வந்து உங்களை
அரவணைக்கிறவராய், கலங்காதே மகளே, கலங்காதே மகனே என்று சொல்லி உங்களை தேற்றுகிற தேற்றரளவாளனாய், ஒரு தகப்பனாய் தாயாய் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் உயர்த்தலாமாப்பா. ஹல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை வரவேற்கிறோம் எங்கள் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே இயேசுவே. கரங்களை உயர்த்தி தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகள் வந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ மகளே, மகனே, நம்மை தேற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை அரவணைப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை விசாரிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு, நம்மை வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அந்த தெய்வத்தை உயர்த்தலாமா? அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? அப்பாவை உயர்த்துகிறோம், அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீர் மாறாதவர், நீ ஒருபோதும் மாறாதவர் சுவாமி. Hallelujah, 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 hallelujah. எனக்காக மரித்தாரே, எனக்காக சுமந்தாரே சுவே. சுமந்தாரே ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவதுவோ என் நேசர் தேற்றுவார். Yes, Father. ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய மகிமை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓ ரீபா ஷகதடர நமமா. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் இங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயங்கள் நடக்கும், நன்மைகள் உண்டாகும், தடைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகள் அப்பா, ஆராதனை வேளையில் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்முடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
எல்லாரும் அப்படியே ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை நேரத்தில் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை மனதார ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த ஆராதனை வேளையில் அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். யாரை அழிக்கணும்னு நினச்சி வந்தாங்களோ, யாரை ஒடுக்கணும்னு நினச்சி வந்தாங்களோ, அவங்க காணாமல் போயிட்டாங்க. கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் ஜெயத்தை தருகிறவர். கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் வெற்றி சிறக்க செய்கிறவராக இருக்கிறார். தடைகளை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படி காண்டவர் கொஞ்ச நேரம் உயர்த்தலாம். தேங்க்யூ அப்பா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம் சமூகம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய உங்க சமூகம், உம் சமூகம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்த. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா துதிக்க வந்தோ. உள்ளத்தின் ஆழத்து மீண்டும் ஒரு இசை. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென் ஆமென் செலுத்த வந்தோ. நம்மை மறவா என்னை துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் நல்ல கரங்களை செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே முனை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திரு. செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. ஆமை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த டாடி இந்த கால வேலைப்பா செலுத்த வந்தோ.
நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோ, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென் ஜீசஸ். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. ஆமென் ஆமென் அப்பா. துதிகன மகிமையுமே நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் அப்பா, ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. நல்ல உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. உயர்த்தலாமாப்பா. துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஜீசஸ். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென் அப்பா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. ஆமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஜீசஸ். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், சதனமாகினார். இந்த பாதடத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதடத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுவோமாப்பா. பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் இயேசுவே அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே இயேசுவே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த நல்லத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுவோமா? இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசுவே இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். 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 வளமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தா. வளமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் ஆட்டு போட்டுகின்ற ரத்தத்தினா. வளமை உண்டு உண்டு அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தா. வளமை உண்டு இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. எல்லாரும் கேளுங்க. வளமாய் உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே இரத்தத்தா. வளமாய் உண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவோட வல்லமை ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. அளவில்லாத வல்லமை அளவில்லாத வல்லமை அளவில்லாத வல்லமை. ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்துல இந்த குடும்ப வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாய் கிறிஸ்துவுக்காய் ஜீவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாய் ஆண்டவரே கிறிஸ்து விரும்புகிற குடும்பமாய் ஆண்டவரே கிறிஸ்துவ குடும்பமாய் ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வத்திற்கு உண்மையாய் உண்மையாய் வாழும்படியாய் ஒரு வல்லமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக ஆண்டவரே. ஓ எஸ் இயேசு கிறிஸ்துவோட வல்லமாய் அற்புத வல்லம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நல்ல கரங்களை தட்டி சத்தம் போதாது இன்னும் சத்தமாய் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. எல்லாரும் கேளுங்கப்பா. எங்களை நிரப்புங்க சுவாமி. எங்கள் குடும்பங்களை நிரப்புவீராக. எங்கள் பிள்ளைகளை நிரப்புவீராக. எங்கள் குடும்பத்தின் மேல எங்கள் மேலே ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட வல்லமை உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எங்களில் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் கேளுங்கப்பா. எங்களை நிரப்புங்க ராஜா.
எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கேளுங்கப்பா, எங்களை நிரப்புங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடைகளை தகப்பனே, நாங்கள் ஆண்டவரை பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலைகளாய் எங்கள் குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாய், அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுகிற குடும்பமாய் ஆண்டவரே, இந்த சந்ததி ஆண்டவரே எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உடைய துதியை சொல்லி வருகிற ஒரு கூட்டமாய், உடைய துதியை சொல்லுகிற ஒரு சந்ததியாய் ஆண்டவரே, உடைய துதியை எங்கள் தெருக்களிலே ஆண்டவரே, எங்கள் பட்டணத்திலே ஆண்டவரே வீச செய்கிற ஒரு குடும்பமாய், இப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus. எல்லாரும் கேளுங்கப்பா ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, குடும்பத்தில் ஏற்படுகிற குழப்பத்தின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரே அவைகளை எதிர்த்து நின்று அதில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பதற்கான ஒரு தேவ வல்லம் எங்கள் மேலே ஊற்றப்பட்டு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேலே ஊற்றப்பட்டு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, thank you Jesus. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, எல்லாரும் அப்படி உயர்த்தலாமா? எங்க குடும்பத்துக்கு முன்ன, எங்க பிள்ளைகளுக்கு முன்னால உம்மை நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது. உங்க சத்த உயரட்ட, வானத்துக்கு நேராய் கரங்கள் உயர்த்தி, அப்பா இதான் எங்க வாஞ்ச ஆண்டவர், இதான் எங்க ஏக்கம்பா, இதான் எங்களுடைய தாகம்பா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக எங்க குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில அப்பா முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க பார்க்கலாம். அப்பா, எஸ் டாடி, என் பாரங்கள், பாரத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைய, தேவ பிள்ளைய உன் பாரத்தெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வச்சிருந்த கால வேளையில நாம என்னப்பா உன் பாதத்தில் கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. உண்மையாய் சொல்லலாமா? ஏசப்பா, இயேசுவே இறங்குங்கப்பா. உண்மையை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே,
இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசையா உம்மை தானே என் முன்னே. உங்க சத்தம் உயரட்டும். எஸ் ஃபாதர். உடைஞ்சு போய் வந்திருக்கிற இருதயங்கள் இந்த கால வேளையில நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, என் குடும்பம் மாறாதா, என் வாழ்க்கை மாறாதா, என் பிரச்சனைகள் ஒரு மாற்றம் உண்டாகதா, என் பிள்ளைகள் நல்லா வாழ மாட்டாங்களா, என் குடும்பம் நல்லா என் குடும்பம் நல்ல ஒரு நிலைக்கு வராதா என்று கண்ணீரோடு வந்திருக்கிற, ஏக்கத்தோடு வந்திருக்கிற, பாரத்தோடு வந்திருக்கிறப்பா, ஒரு பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பத்தின் மேல் இறங்குங்கப்பா. நீர் மனதுருக்கம் உள்ளவர் அல்லவா, மனமிறக்கம் உள்ளவர் அல்லவா. இசையான்னு கூப்பிடுறாங்கப்பா. கூப்பிடுங்கப்பா. இசையா உம்மை தானே. கூப்பிடுங்க, அப்படி கூப்பிட்டுட்டே இருங்க அப்பாவை. அப்பான்னு கூப்பிடுங்க. அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன். அவர் எல்லா பாரங்கள் மாறிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு காலையில உங்க பாதத்தில் இறக்கி வைக்கிற எப்படியாப்பட்ட பாரமா இருந்தாலும் அது மாற்றவே முடியாத ஆண்டவரே, எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆராதிக்கிற வேலையில, உயர்த்துகிற வேலையில எல்லாம் மாறிட்டுப்பா. ஓ ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகதானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகதானே எங்க குடும்பம் உமக்காக வாழுகிற குடும்பமாய் நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். டடி நல்ல ரெண்டு கரங்களை வானத்துக்கு நிறைய உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் உயர்த்துங்க பார்க்கல கரங்களை வானத்துக்கு நேராய். ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவரை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் உயர்த்துங்க அப்பா. அம்மா ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதா என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாடல் வேலையில் என்னை தொட்டார், ஆராதனை வேலையில் என் கூட பேசினார், வார்த்தையின் வேலையில எனக்காகவே அந்த வார்த்தை இருந்ததுன்னு சொல்லத்தக்கதா, எனக்காகவே அந்த வார்த்தை வந்ததுன்னு சொல்லத்தக்கதா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியில் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இங்கிருந்து போகும்போது குறைவா இல்லப்பா, நிறைவா போகட்டும்பா, நிறைவா போகட்டும்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு அனுப்புங்கப்பா நிறைவான ஆசீர்வாதத்தினால. வேதம் சொல்லுகிறது
பார்வைக்கு நலமானதை செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த காலவேளையிலே சொல்லுகிறேன், இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு நீங்க வந்தது ரொம்ப நல்லதுன்னு சொல்லத்தக்கதா. நீங்க திரும்பி போகும்பொழுது கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மகன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். குடும்பமாயுமை ஆராதிக்க, சபையாயுமை ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்கள் ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டதற்காய், இந்த பிரச்சனத்தினால் எங்களை ஒவ்வொரு நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். மீதியாக இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றட்டும், அநேகரை தொடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையாய் மகிமையாய் தெய்வம் வெளிப்படுவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய், இந்த பிரச்சனத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.